இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த இந்த பங்குச்சந்தை இந்த சந்தை மூலதனமானது இப்போ சென்செக்ஸ் நிஃப்டி இது கிட்டத்தட்ட ஒரு 429 லட்சம் கோடி இருக்குது. ஆனால் இந்த இப்போ வீழ்ச்சியானது ஒரு 80 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி வீழ்ச்சி அப்படிங்கிற செய்திகள் வந்து கடந்த 2 மாதங்களாகவே வந்தது. இதே போல் நிஃப்டிலையும் அந்த பல லட்சம் கோடி இழப்பு. அப்படி இந்த இந்த இழப்புகள் வந்து சாமானிய முதலீட்டாளர்கள் மற்றும் நடுத்தர முதலீட்டாளர்கள் நிறுவனங்களுக்கான இழப்பு தானே அதிகமாகவா, இல்லை இந்த நடுத்தர முதலீட்டாளர்களுக்கு இழப்பு வந்து அதிகமாக இருக்குதா சார்? அது கரெக்ட் ஆகுமா? ஏன்னா நிறுவனங்களுக்காக வந்து பாத்தீங்க மதிப்பீடு வந்து குறையிறது வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து நம்ம சாதாரண இன்வெஸ்டர் ரீட்டைல் இன்வெஸ்டர் பாதிக்கப்படுறது தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எப்பயுமே வந்து பங்கு சந்தை இதே போல வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து இருக்கிறதுக்கான இப்ப ரீசெண்டா தான் இப்படி நடந்திருக்கு ஆக்சுவலா. ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி வரலையும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 4 கோடி இன்வெஸ்டர் தான் இருந்திருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர். 400. ஆனா கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 8 கோடிக்கு பேரு ஒரு இந்த 4-5 வருஷத்துல வந்து 4 கோடி பீப்புள் வந்து மார்க்கெட்ல புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து இது பாத்தீங்கன்னா வந்து இந்த கரெக்ஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு ஆக்சுவலா. அதனோட தாக்கம் தான் வந்து இப்ப இந்த மார்க்கெட் வந்து இருக்கு இவ்வளவு நாள் வந்து இருந்தது. பட் இருந்தா கூட அந்த நெளிவு சுழிவு மக்கள் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படிதான். ஏன்னா போன தடவை வந்து காங்கிரஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்து 10 வருஷத்துல இருந்து அவங்க இருந்த 10 வருஷத்துல 5 வருஷம் நல்லா இருந்தது, அடுத்த 5 வருஷம் வந்து பேடா இருந்தது மார்க்கெட் பொறுத்தவரையும். பட் ஆனா இந்த தடவை மோடி கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து 10 வருஷம் நல்லா இருந்திருக்கு மார்க்கெட். நல்லா கரெக்ஷன் வந்த பிறகு வந்து நல்லா பவுன்ஸ் ஆயிருக்கு. அதே போல இந்த டைமும் வந்து ஓரளவுக்கு நல்லா பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்து மார்க்கெட் வந்து பொறுமை தான் முக்கியம். நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து வாங்கணும். நல்ல பங்குன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் நல்லா ஒரு வருஷமும் வந்து என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க, ஒரு குவார்டர்லயும் எப்படி ரிசல்ட் கொடுக்குறாங்க, எப்படி அவங்க அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி ப்ராடக்டை வச்சு அவங்க பண்றாங்க, அந்த ப்ராடக்டை பண்ணி எந்த அளவுக்கு லாபத்தை அவங்க வந்து ஈட்டுறாங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு வச்சுங்களேன். எந்த காலத்திலயும் நீங்க பயப்படவே தேவை. கண்டிப்பா கரெக்ஷன் வந்துட்ட பிறகு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சதுன்னா வந்து அந்த ஷேர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். ஓகே சார். கருணாகரன், இன்னொன்று இந்த பங்குச்சந்தை முதலீட்டில் அந்த அடிப்படை விவரங்களாக ஒரு புதிய முதலீட்டாளர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அந்த ஆலோசனைகள் என்ன? அந்த பிஇ ரேஷியோ, பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருமே அதை பார்க்க முடியாது. பொதுவாக ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவதற்கு அவர்கள் அந்த நிறுவனத்தோட நேம் பிராண்டு பார்க்குறாங்க ஓரளவு. ஆனால் மற்ற அந்த கணக்கு வழக்கு விவரங்களை ஒரு சாதாரண ஒரு புதுசாக புகுற அந்த முதலீட்டாளர்களுக்கு அவங்க அதை எந்த முக்கியமான புள்ளிகளையும் வந்து பரிசீலித்து வாங்கினா கரெக்டாக இருக்கும் சார்? அதுதான் மெயின். நிறைய மக்கள் வந்து பங்கு சந்தையோட உள்ள வர்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. அதுதான் வந்து ரீட்டைல் பீப்புள்லாம் ஈஸியா உள்ள வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு வந்து நம்ம எப்படி சம்பாதிக்கிறது வந்து தெரியறது இல்லை ஆக்சுவலா. நிறைய பேருக்கு வந்து என்னன்னா வந்து நம்ம வந்துட்டோம் ஈஸியா வாங்குறோம், சேல் பண்ணிடுறோம், நம்ம சம்பாரிச்சிடலாம். அந்த புல் மார்க்கெட்ல வந்து அவங்க சம்பாரிச்சிடலாம் ஈஸியா வந்து. ஆனா வந்து இந்த பேர் மார்க்கெட்லயே வந்து நிக்கிறாங்க பாருங்க, அவங்களாலதான் வந்து மார்க்கெட்ல இப்போ பேர் மார்க்கெட் தான் இப்போ பேர் மார்க்கெட் தான் இருக்கு மார்க்கெட். சரி, இது பேர் மார்க்கெட் ஆயிடுச்சு. அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்? நார்மலா வந்து நிப்டியில பொறுத்தவரையும் 200 நாளுடைய மூவிங் அவரேஜ்னு ஒரு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, 200 டேஸ் மூவிங் அவரேஜ் நீங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கு கீழே ட்ரேட் ஆரம்பிச்சாலே வந்து மார்க்கெட் பேர் மார்க்கெட் நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் வந்து நம்ம இந்த டைம்ல சொல்றது வந்து எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலாம் சொல்றேன். 20 டேஸ் மூவிங் ஆவரேஜும் சரி, 50 டேஸ் மூவிங் ஆவரேஜும் சரி, எல்லாமே வந்து இன்னும் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகல. அதனால இப்போதைக்கு பேர் மார்க்கெட் தான். பட் ஆனா வந்து இந்த லெவலில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கரெக்ஷன் வந்து நம்ம 15% தான் இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆயிருக்கு. இது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன். கவர்மெண்ட் வந்து இவங்க சாதாரணவங்க எப்படி அதை பார்க்கறதுன்னு கேட்குறேன். அதுதான் சொல்றேன். அதுதான் அந்த வந்து ஒரு ஷேரை வந்து ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிங்க. அந்த ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கிற ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க குவார்டர் ஆன் குவார்டர் ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட் வருது இல்லையா? அந்த ரிசல்ட் இபிஎஸ் வந்து எந்த அளவுக்கு போன குவார்டருக்கு இந்த குவார்டருக்கு எந்த எத்தனை ஒரு 15% ரிட்டர்ன் இருக்கணும் ஆக்சுவலா. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு இருக்கு இல்லையா? அதுவும் பாத்தீங்கன்னா 15% ஒரு 20% மேல இருக்கணும். அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் வந்து அந்த முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கிற ஒரு வருமானம்.
அது பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ஒரு 15லேருந்து 20% மேலே இருக்கணும். அப்பதான் வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா ம். அதுக்கு நம்ம எஃப்டி மாரி போயிடலாமே. 10% 12%க்குலாம் வந்து என்சிடி மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்குது. சேஃபான ஒரு முதலீடு. ம். ஏன் மார்க்கெட் வரணும்னா, ம். மார்க்கெட் வந்து அதை விட பெட்டரா ரிட்டர்னா இருக்கணும். அந்த கம்பெனி வந்து ஒரு அட்லீஸ்ட் 15%க்கு மேல வந்து ம். முதலீட்டாளர்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாரி இருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்றது. ம். அதுவும் ம். அதே போல அந்த கம்பெனி வந்து இயர் ஆன் இயர் வந்து பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குதா? அத பார்க்கணும். ம். வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு 25லேருந்து 15லேருந்து 20% ஒரு 3 வருஷத்துடைய ம். அவங்க ஈக்விட்டியுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, ம். ஒரு 15லேருந்து 20%க்கு மேல இருக்க ஆரம்பிச்சுக்கணும். அதேபோல குவார்டர் ஆன் குவார்டர் குடுத்தாங்கன்னா, ம். அதுவும் நல்லாவா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஷேர வந்து நீங்க வந்து தைரியமா வாங்கலாம். எந்த அளவுக்கு பயப்பட தேவையில்ல. அதே போல வந்து மார்க்கெட் கரெக்ஷன் வந்துட்டு பிறகு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் வந்து 15%க்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ம். இண்டெக்ஸ் வந்து 15% வந்துருச்சு. பட் ம். ஆனா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிலதெல்லாம் வந்து 30%, 40%லாம் போயிருக்கு. ம். பட் அந்த ஷேர் வந்து 15%க்குள்ளே சப்போஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ம். அந்த ஷேர்ஸ்லாம் ரொம்ப நல்ல ஷேர்ஸ்ன்னு அர்த்தம் ஓ. நம்ம. ம். அந்த ஷேர்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கங்களேன், உடனடியா உங்களுக்கு ஒரு 2, 3 மாசத்துலயே வந்து ம். பெரிய லெவலுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ம். மார்க்கெட்ல வந்து அந்த ஹோம் ஒர்க் பண்ணணும். ஓஹோ. ரீட்டைல் பீப்புள் வாங்கணும் இல்லையா? ம். ஏதோ வந்துட்டோம், நம்ம பணம் இருக்குது, நம்ம ம். பணத்த போட்டுட்டோம், நம்ம வந்து சம்பாரிச்சிடலாம் ம். அப்படின்றது வந்து அது கிடையாது. அது ம். புல் மார்க்கெட்ல நடந்துடலாம் அவங்களுக்கு. பட் ஓஹோ. அது அவங்களால வந்து தக்க வச்சுக்கவே முடியாது. ம். அதே போல இந்த போல பேர் மார்க்கெட் ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், ம். இதுல வந்து அவங்க பேனிக் ஆயிட்டு வந்து இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு முதலீடே வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓ. அது போலலாம் இல்லாத இந்த நெளிவு சுழிவுலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா, ம். எந்த காலத்திலயும் இருக்கலாம். லைஃப் லாங் இருக்கும் மார்க்கெட்டு. நம்ம மார்க்கெட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஓ. ம்.